ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கான தேதி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. நம்மோடு அஇஅதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இருக்கிறார். அவரோடு முதற் பதிவை கேட்கலாம். நாடாளுமன்ற தேர்தலோடு இடைத்தேர்தலையும் சேர்த்து நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார். அவகாசம் குறைவாக கொடுத்திருக்கிறார்கள். இது ஆளும் கட்சிக்கு உகந்ததா, எதிர்கட்சிக்கு உகந்ததா? கடும் கோடை, குடிநீர் பஞ்சம் வரும், வறட்சி இருக்கும், அதையெல்லாம் மே மாதத்தில் தேர்தல் நடந்தால் ஆளும் கட்சி எதிர்கொள்வதற்கு சங்கடமாக இருக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்த சூழலில் நமக்கான தேர்தல் இரண்டாம் கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை அதிமுக எப்படி பார்க்கிறது திரு வைகை? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற தேர்தலையும் 21 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான கால இடங்களை நிரப்புவதற்கான தேர்தலையும் வரவேற்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த தேர்தலை கண்டு அச்சப்பட்டதே இல்லை. மேலும் நீங்கள் சொன்னதில் புறத்தில் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு போர்க்காக எடுத்து நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு மிக சிறந்த முறையில செயலாற்றி வருகிறது என்பதை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆக அடிப்படை மக்கள் வரைக்கும், விளிம்புநிலை மக்கள் வரைக்கும், கிராமப்புற மக்கள் வரைக்கும், அரசு மக்களுக்கும் நேரடியாக கிளர்த்து அதிகாரிகளை எல்லாம் அழைத்து சென்று அந்த பணிகளை எல்லாம் முடித்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த தேர்தலுக்குரிய பரப்புரைக்கான கால அவகாசம் குறைவாக இருந்தாலும் கூட இந்த தேர்தலை எதிர்கொள்கிற விதத்தில் ஒரு யுத்தியை, ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் மக்களோடு இணைந்து இசைந்து மக்களோடு பணியாற்றக்கூடிய, எப்போதும் தேர்தலுக்காக மாத்திரமே பணியாற்றுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அது எப்போதுமே மக்களோடு இணைந்து இருக்கக்கூடியது. நலத்திட்ட உதவிகளானாலும் சரி, இன்னும் பொதுக்கூட்டங்களானாலும் சரி, இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக எப்போதுமே மக்களிடத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே தேர்தலில், இடைத்தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி வைகை செல்வன். முதற்கட்டமாக உங்களுடைய மகிழ்ச்சியை, வரவேற்பை தெரிவிச்சிருக்கீங்க. தலைமை தேர்தல் ஆணையர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார். ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், இந்த தேர்தல் அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை விட லேட்டாக ஒரு தேர்தல் அறிவிப்பு இந்த சமீப காலத்துல வந்ததே கிடையாது. 2004 எல்லாம் பாத்தீங்கன்னா பிப்ரவரியிலேயே அனௌன்ஸ்மெண்ட், 2014 பாத்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட். அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு இவ்வளவு சாதகமாக செயல்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் இதுவரை இந்தியாவில் இருந்ததில்லை. இருந்தாலும் இரண்டாவதாக இந்த கேப், இந்த ஒரு மாசத்துக்கு மேலேயாக தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது நார்த் ஈஸ்ட்லயும் காஷ்மீர்லயும் வேணா ஒத்துக்கொள்ளலாமே தவிர இந்திய மொத்தமாக இப்படி ஒரு தேர்தல் நடத்தி, இப்ப தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி ஆரம்பிச்சு அடுத்தது மே 23ஆம் தான் கவுண்டிங். இது ரொம்ப பெரிய ஒரு கேப்பாக நான் காண்கிறேன். ஆர்கே, கடந்த தேர்தலில் கூட அப்படித்தான் இருக்கு. உண்மையிலேயே ஒருவர் வருத்தம் பெறப்படணும் அப்படின்னு பார்த்தா ஆந்திராக்காரங்க தான் சொல்லணும். கடந்த முறை ஆந்திராவினுடைய சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து நடந்தபோது 4 கட்டமாக அந்த தேர்தல் நடந்தது. ஏப்ரல் 7, ஏப்ரல் 9, மே 4, ஏப்ரல் 30, மே 7 என்று 4 கட்டமாக நடந்துச்சு. இப்போ ஒரு மாத அவகாசம் கூட இல்லாமல் முதற்கட்டத்திலேயே ஒரு சட்டமன்ற தேர்தலையும் கொண்டு வர்றாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வருகிற போது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் கூட இதோடு சேர்ந்தே நடக்கிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு என்று இன்றிலிருந்து இன்னமும் சில நாட்களிலே வேட்புமனு தாக்கல் என்று பார்த்தோமானால் இன்றிலிருந்து மார்ச் 10, இந்த மாதத்தில் ஒரு 20 நாட்கள், அந்த மாதத்தில் ஒரு 18 நாட்கள், 38 நாட்களில் தேர்தல் நடந்து முடிந்துவிடும். தேர்தல் பரப்புரைக்கான காலம் என்பது 36 நாட்கள் இன்றிலிருந்து. இன்னமும் கூட்டணிகள் முழுமை பெறவில்லை, தொகுதி பங்கீடுகள் நடந்து முடியவில்லை. இது வேகப்படுத்தும் அப்படின்றதுக்கு இந்த தேர்தல் அறிவிப்பு கட்சிகளை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி செய்யும்னு நினைக்கலாம். இன்று இருக்கக்கூடிய சூழல், தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்கு ஆர்கே? ஆர்.கே. ராதாகிருஷ்ணனுடைய இணைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவருடைய விமர்சனமாக முதற்கட்ட பார்வை வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் 2009 பிப்ரவரி மாதத்திலேயே தேர்தல் அறிவிச்சுட்டார்கள். இந்த ஆண்டில் கடந்த முறை மார்ச் 5ஆம் தேதியை அறிவித்தாங்க. இப்போது தாமதம் என்பது ஆட்சியாளர்களுக்கு சாதகமான ஒன்று. புதிய திட்டங்களை அறிவித்து அடிக்கல் நாட்டுவது, திறப்பது என்கிற பரப்புரைக்கு அரசின் செலவில் பிரச்சாரம் செய்வதற்கு ஆட்சிக்கு உதவியதாக ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர் குற்றச்சாட்டி இருக்கிறார். அவர் நம்மோடு இணைப்பில் மீண்டும். திரு ஆர்.கே.
ஹலோ ஆர்கே, நீங்க பேசலாம். அதாவது சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க, கூட்டணிகள் இன்னும் முடிவாகல, இது எப்படி போகும்? இல்ல அதான் ஒரு 45 நாள் வந்து இடைவெளி கொடுக்கறது சாதாரணமா கொடுக்கறது. அதாவது ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கும் இங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னால அது கூட செய்யாமல் தேர்தல் ஆணையர்கள் செய்திருக்கிறார்கள். இது எல்லாம் ஏதோ திடீரென்று கொஞ்சம் அந்த அளவுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லாம பண்ணியிருக்காங்க போலதான் எனக்கு தெரியுது. அந்த கேப்பும் சரி, அந்த கவுண்டிங்க்கு இருக்கிற கேப்பும் சரி, இதுவும் சரி, ரெண்டுமே வந்து தேர்தல் இது ஒரே அந்த தேர்தல் ஆணையத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த 3 நபரை தவிர, அந்த சிஇசி 2 நபர்களை தவிர பாக்கி இருக்கிற செட்டப் எல்லாம் பழைய செட்டப் தான். அவர்கள் இருக்கிறதுனால எப்ப பணியாற்றி கொண்டு வந்துறார்களோ முன்னாள் இருந்து அதே ஆளுகள் தான். அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிபன்சி வந்து எனக்கு பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது. என்றால் அந்த 45 நாள் இடைவெளி கொடுக்கத்தான் வேண்டும் ஒரு கேம்பெயினுக்கும், அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் தேர்தலுக்கு முன்னால கொடுக்கின்ற அந்த 45 days கொடுக்கலன்னா அதுக்கு தேர்தல் ஆணையத்திடம் இவர்கள் வந்து முறையிடலாம். அரசியல் கட்சிகள் நிச்சயமாக அது அவர்கள் எல்லாம் முறையிடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். இது அறிவிச்சு முதல் கட்ட தேர்தலை 11ஆம் தேதி அப்படின்னு பார்த்தா நான் அந்த அவகாசம் இல்லாமல் போகிறதுன்ற, ஏன்னா கரெக்டாக 30 இன்னும் 1 மாத இடைவெளிக்குள்ள ஆந்திராவில் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாத்துக்குமான தேதியை அறிவித்து வேட்பாளர் அறிவித்து பிரச்சாரம் செய்து முடிய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 21 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அப்படின்றதையும் சேர்த்தே நடத்துகிறாங்க. ஏறத்தாழ மக்களவை தேர்தல் அத்தோடு சேர்த்து ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் கூட்டணிகள் இன்னமும் முடிவு பெறாத ஒரு சூழல்ல இது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இது பெரிய கன்ஃபியூஷன் தான் விளைவிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதா இல்ல அரசியல் கட்சிகளோட பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டியதா, இது ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இதுல வந்து எப்படி ஹவு கேன் யூ ஓவர் கம்னு பாத்தீங்கன்னா, இப்ப எந்தெந்த தொகுதிகள் வந்து பாக்கி இருக்கிற கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதோ, சிறிய கட்சிகள் தான், இப்ப தேமுதிக மாதிரியான கட்சிகள் தான் 4 கான்ஸ்டிடுவன்சி மேக்சிமம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த தொகுதிகள்ல மட்டும் ஏதாச்சும் ஒரு அதிமுகவினுடைய ஒரு டம்மி நம்பரை வைத்து விட்டு அப்புறம் பேக்ரவுண்ட்ல இது தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படி நடந்தால் இது நிச்சயமாக அது ஒரு அலையன்ஸுக்கு வந்து உகந்தா இருக்கிறாது. அது வந்து அந்த ஜெல் பண்ண வேண்டிய அந்த டைம் கூட கிடைக்காது என்று நான் கருதுகிறேன். அப்படி பாத்தீங்கன்னா எல்லா 2 ஃபார்மேஷன்லயும் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இப்போ திடீர் என்று இந்த 30 நாள் இடைவெளி தான் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஹரீடா அந்த வேலைகளை பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். 2 முன்னணிக்கும் சரி ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். ஏனென்றால் மக்களை சென்று அடையறக்கே எவ்வளவு டைம் ஆகும்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சி அவ்வளவு பெரிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி ஒரு 30 நாள்ல கவர் பண்ண முடியுமாங்கிற அந்த பிரச்சனையும் இருக்கிறது. நன்றி ஆர்கே, ஒரு விரிவான உங்களுடைய முதற்கட்ட பதிவை சொல்லியிருக்கீங்க. நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் திரு கே பாலகிருஷ்ணன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் பரப்புரையை எப்ப தொடங்க போறீங்க? தயார் ஆயிட்டீங்களா தேர்தலை எதிர்கொள்றதுக்கு? இல்லப்பா, நாங்க எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நாங்க நேரத்துல இருந்து எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் வந்து பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு அங்க அகில இந்திய கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் கரத் வந்து கன்னியாகுமரியில பரப்புரை செய்யறாரு. பிருந்தா கரத் வந்து நாகப்பட்டினத்துல பரப்புரை செய்யறாங்க. நாளைக்கு வந்து திருச்சியில, திண்டுக்கல்ல, மதுரையில 3 இடத்துல பரப்புரை செய்யறோம். நாங்க கிட்டத்தட்ட தேர்தல் பரப்புரை எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை துவங்கிட்டோம். தேர்தல் ஆணையம் இப்ப தேர்தலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தேர்தலை வந்து அறிவிச்சிருக்காங்க. நல்ல வேளை அதுல வந்து இந்த 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை இப்பயாவது தேர்தல் ஆணையம் அறிவிச்சுதேங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி. ஏன்னா இவ்வளவு காலம் தேர்தல் ஆணையமே அதை வந்து கிடப்புல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப கூட நடக்குமா நடக்காதாங்கிற பெரிய எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. அது வேற வழி இல்லை. இதுக்கு மேல அவங்க தள்ளி வைக்கிறதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு வழி இல்லை, நினைச்சுதான் ஆகணும். எனவே அவங்க வந்து இந்த தேர்தலை அறிவிச்சிருக்கிறதுங்கிறது நல்லதுன்னு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா ஒரு ரொம்ப குறுகிய இந்த பிரச்சாரத்துக்கு அவங்க கொடுத்துருக்கிற காலம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் போய் பிரச்சாரம் பண்றதுக்கு, வேட்பாளர் வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு காலம் ரொம்ப குறுகியதா இருக்கு. அதான் அதுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்ப உதாரணமா 2வது கட்ட தேர்தல் வந்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வேட்புமனு துவங்குச்சுன்னா, இது மார்ச் மாசம் 18ஆம் தேதி துவங்குது, ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி தேர்தல். அது வேட்புமனு பரிசீலனை இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 26, 27 தேதி ஆயிடுது.
அதுக்கு மேல ஒரு 15 நாள் தான் அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற போது அதுதான் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும் போல தோணுது. ஏன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதிங்கிறது 6 சட்டமன்ற தொகுதி, கிட்டத்தட்ட ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் சேர்ந்து வருது சில இடங்கள்ல. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருந்திருந்தா அது பயன்பட்டு போலதான் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புறேன். என்ன இருந்தாலும் தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தவரை எப்படி நடத்த போறாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா பிஜேபியும் அதிமுக 2 ஆளுங்கட்சி இங்க கூட்டு சேர்ந்திருக்கிறதுனால முழுக்க முழுக்க அரசு நிர்வாகத்தை இப்பவே அரசு நிர்வாகத்தை அதுக்குதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தலைமைச் செயலகத்தையே பயன்படுத்துறாங்க. 2வது மோடி வர்ற அரசு விழாவையே வந்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமா பயன்படுத்துறாங்க. இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் நேரத்தெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் எலக்ட்ரல் அந்த ரூல் இதுக்கு வரல, கோடு அப்படி வரல, ஆகவே நாங்க ஒன்றும் தலையிட முடியாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல எலெக்ஷனால தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி இந்த 2 வரம்பு மீறிய செயல்கள் வந்தா தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அதே மாதிரி பண விநியோகத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த போறாங்கிறத பொறுத்து தான் தமிழ்நாட்டில எந்த அளவுக்கு நேர்மையான நியாயமான தேர்தல் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியிருக்கிறதா நான் சொல்ல விரும்புறேன். நன்றி திரு கே பாலகிருஷ்ணன். நம்முடைய இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பரப்புரைக்கான அவகாசம் போதலை அப்படின்ற ஒரு காரணத்தை திரு கே பாலகிருஷ்ணன் முன்வைச்சிருக்கிறார். ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஒரு மிகப்பெரியது, 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒன்று. ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு 3 நாள் கூட பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு நிலைதான் வேட்புமனு தாக்கல் செய்த நாளிலிருந்து வேட்பாளர்களுக்கு கிடைக்கப் போகுது. இது தொகுதியை சுற்றி வருவதற்கு போதுமானதாக இல்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அது புரியுது. இப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா 2 அணிகளுக்கான தொகுதி பங்கீடுகள் முடிந்திருக்கின்றன. இப்போது இன்றைக்கு தேமுதிக அதிமுக என்கிற இந்த 2 கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இழுபறி இன்றைக்கு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடைய வட்டாரங்கள் 4 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு தேமுதிக தங்கள் அணிக்கு இன்றைக்கு வரும், இன்றைக்கு விஜயகாந்த் கையெழுத்து இடுவார் என்று அதிமுக தரப்பு நம்பிக்கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் கொடுக்க முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரையிலும் அதிமுக அணி என்று பார்த்தால் பாமக 7 இடங்கள், பாஜக 5, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், என்ஆர் காங்கிரஸ் ஆகியவை தலா 1 இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தேமுதிகவுக்கான இடம் இன்றைக்கு 4 என்று நிறைவடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போலவே தேமுதிகவுக்கு அப்பால் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் கூட அந்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறது. அவர்கள் தேமுதிகவை முடித்த பிறகு வாசனுக்கான வாய்ப்பு, அவருக்கான கதவு திறக்கும் என்று சொல்கிறார்கள். மயிலாடுதுறை தொகுதி அவருக்கு இருக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இன்னொரு முகாமில் பார்த்தால் இன்னும் சில மணி நேரத்தில் கூட தேமுதிக அதிமுக கையொப்பம் என்பது இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய கோயம்பேடு அவருடைய இல்லத்திலிருந்து கிளம்பலாம். அங்கிருந்து நட்சத்திர ஓட்டலிலோ அதிமுக தலைமை அலுவலகத்திலோ அவர்கள் அதிமுக தேமுதிக அதிகாரப்பூர்வ கையெழுத்திடும் உடன்படிக்கை இன்று அரங்கேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு முகாமினுடைய செய்தி. இன்னொரு முகாம் எடுத்துக்கொண்டோம்னா அது திமுக அணி. அதில் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருந்தோம், இப்போ விஜயகாந்த் புறப்படுறாரு. இது வந்து அவருடைய தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக தொகுதி பங்கீடு இன்று ஆகிறது என்று 2 தரப்பும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 2 தரப்பு எதுனா அதிமுக பாஜக இருவரும் இந்த இழுபறி என்பது இன்று முடிவுக்கு வந்துவிடும், இன்று இல்லாவிட்டால் இனி இல்லை என்று சொல்லிவிட்டோம், இன்று வந்து கையெழுத்து விடுவார்கள் என்று அவர்கள் தரப்பில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் என்று கட்சியினரால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய திரு விஜயகாந்த் இன்னமும் அவருடைய அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்கவில்லை. வீட்டிலிருந்து கிளம்புறாரு. அவருடைய வீட்டிலிருந்து அதை இப்போ செய்தியாளர்களுக்கு புதிய வேலை என்ன ஆயிடுச்சுன்னா, திரைமறைவு பேரங்கள் நடக்கிறதுனால கட்சி ஆஃபீஸ்லேருந்தோ வீட்டிலிருந்தோ தலைவர்கள் கிளம்புனா அவங்க எங்கே போகிறாங்கன்னு பின்தொடர்ந்து போக வேண்டிய புதிய அசைன்மெண்ட் கூட இப்போ பத்திரிகையாளர்களுக்கு வந்துருச்சு. முன்னெல்லாம் எங்கே சந்திப்பு என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. இப்போ அது இல்லாமல் மறைமுகமான பேரங்கள், திரைமறைவு பேச்சுவார்த்தைகள்னு இருக்கிறதுனால அவர்கள் பின்னால் துப்பறியும் சாம்பு மாதிரி போக வேண்டிய நிலைமை கூட இப்போ ஊடகங்களுக்கு வந்துருச்சு. இப்போது திமுக தரப்பிலிருந்து பார்த்தோம்னா அவங்க அணியினுடைய தொகுதி பங்கீடு என்பது அறிவிக்கப்பட்டு விட்டாச்சு. காங்கிரஸ் திமுக அணியில் திமுக முதன்மையான இடத்துல போட்டியிடுகிறது. காங்கிரஸ் 10, விடுதலை சிறுத்தைகள் 2, மார்க்சிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மதிமுக 1, முஸ்லீம் லீக் 1, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 1, இந்திய ஜனநாயக கட்சி 1 என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இதிலும் கூட தொகுதி பங்கீடு கூட ஏறத்தாழ முடிந்து விட்டதாக செய்திகள்.
மதிமுகவுக்கு ஈரோடு தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறதாக செய்தி. அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் தொகுதியும் நாகப்பட்டினம் தொகுதியும் வழங்கப்பட்டிருப்பதாக செய்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோவை, மதுரை ஆகிய 2 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஐஜேகேவுக்கு பெரம்பலூரும், ஈஸ்வரன் குங்குநாடு ஈஸ்வரனுக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரமும் தொகுதி உறுதியாகி இருக்கிறது. திருவள்ளூரா விழுப்புரமா என்கிற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னொரு கட்டத்தில் நடக்கிறது. நம்மோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் நம்மோடு இருக்கிறார். வெற்றிவேல், இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 21 தொகுதிக்கான தேர்தலை நீங்கள் தான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. என்ன சின்னத்தில் போட்டியிட போறீங்க? இந்த அறிவிப்பு, இந்த கால அவகாசத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி பார்க்கிறது? நேற்று எடப்பாடி சொன்னார், தேர்தல் நடக்க போது, அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது ஒரு நாள்ல அப்படின்னு சொன்னாரு. அதுபடிக்கு வந்துடுச்சு. அதுல இருந்து அவங்க தேர்தல் கமிஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது பிஜேபியோ ஏடிஎம்கேயோ நல்லா தெரியுது. வருங்கால தேர்தல் நடக்கும் போது இந்த இது போட்டு எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடக்க போகுது, பாராபட்சம் காட்ட போதான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசுவோம். ஒரு வழியாக கடைசியா அந்த 18 பேர் தேர்தல் வந்தது பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம். சின்னத்தை பத்தி பிரச்சனை இல்லை. கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு. அந்த சின்னமே எங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு. திரு வெற்றிவேல், தொடக்க புள்ளியிலேயே நீங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. ஆளும் கட்சி முதலமைச்சர் நேற்று அறிவிச்சார் 21க்கும் தேர்தல் நடக்கும்னு, இன்னைக்கு அறிவிக்குதுன்றீங்க. அது ஆளும் கட்சி ஏதோ தேர்தல் ஆணையத்தை ஆட்டுவிக்கிறது மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. அதற்கான அடிப்படை முகாந்திரம் என்ன அப்படின்னு தெரியல. தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சையான அமைப்பு. அந்த அமைப்பு தேர்தல் தேதியை பல்வேறு கட்டங்களில் தேர்தலை நடத்துகிறோம், எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து பேசினோம், தலைமைச் செயலாளர், தலைமை தேர்தல் அதிகாரிகள், டிஜிபி என்று பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அரசியல் நோக்கம் கற்பிக்கிறீங்க. உண்மைதானே சொல்கிறேன், நடக்கிறது தானே சொல்கிறேன். ரெட் அலர்ட் கொடுத்து தேர்தலை நிறுத்துறாங்க வராத கோயிலுக்கு. அப்புறம் திருவாரூர்ல தேர்தல் நிறுத்தினீங்க. ஒரு கேஸ் இருந்தா ஏன் திருப்பரங்குன்றம் கேஸ் இருந்தா என்ன ஸ்டே இல்லை, எலெக்ஷன் நடத்திருக்கலாம். இது தொடர்ந்து இது எலெக்ஷன் நிக்கணும்னா நிக்குது. அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னா எலெக்ஷன் நிக்குது. இப்ப எடப்பாடி சொன்னா எலெக்ஷன் நடக்குது. இதை வச்சு எப்படி பார்க்க முடியும்? கடந்த கால வரலாற்று வச்சு தானே பார்க்க முடியும். போக்கு அப்படித்தான் இருக்கு, அதனால இப்படி சொல்றோம்ன்றீங்க. உங்களோடு இன்னைக்கு எந்த அளவுக்கு தேர்தலுக்கு நீங்க தயாராகிருக்கீங்க? வேட்பாளர் தேர்வு, தொகுதி பங்கீடு அப்படின்னு மற்ற கட்சிகள்ல நேர்காணல்கள் போயிட்டு இருக்கு. உங்க கட்சியில என்ன நடக்குது திரு வெற்றிவேல்? எங்க கட்சியில எல்லாமே செலக்ட் பண்ணிட்டாரு, துணை போயிடுச்சாரு. அது முதல்ல சார் இந்த நேர்காணல்ன்ற ஒரு காமெடி கனிமொழிய நேர்காணல்ல கூப்பிட்டு பாக்குறாங்க. எந்த வகையில இதை போய் நேர்காணல் சொல்லி காமெடியா தெரியலையா உங்களுக்கு? இல்லை, காமெடின்றீங்க. யாராக இருந்தாலும், தலைவர் மகளாக இருந்தாலும், தலைவருடைய தங்கையாக இருந்தாலும், தேர்தல்னு வந்துட்டா நேர்காணலில் நேரில் நின்று பேசிட்டு போகணும். எல்லாரையும் அப்படித்தான் நடத்துகிறோம். தலைவர் மகளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், தங்கைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், சாதாரண தொண்டனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு காட்டுறாங்கன்னு பார்க்க முடியாதா? அதை இல்லை, நேர்காணல்ன்றது சார் கேண்டிடேட் முகம் தெரியல. ஒரு நேர்காணல் நடத்த ஒரே தகுதி அம்மாவுக்கு மட்டும்தான் இருந்தது. ஏன்னா அடிமட்ட தொண்டனை திடீர்னு தேர்தல் அனௌன்ஸ், ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க முகத்தை கூப்பிட்டு பார்த்துட்டு அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். இவங்க இப்ப தெரிஞ்சவங்களை பார்க்கறதுக்கு ஏன் நேர்காணல் வச்சுக்கிறீங்க? டிஆர் பாலுக்கு நேர்காணல், அந்த மாதிரி கனிமொழிக்கு நேர்காணல், இது காமெடி பண்ற மாதிரி இல்ல. சரி, அது ஒரு விமர்சன பார்வை. நேர்காணல்ன்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்க கட்சியை பொறுத்தவரையிலும் வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்கள். ஆமா, எங்க துணை பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணிட்டாங்க. தேர்தல் களம் எப்படி இருக்கு திரு வெற்றிவேல்? தேர்தல் களம் எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட என்ன பிரச்சனையை முன்வைக்க போறீங்க? இந்த தேதியில என்ன பிரச்சனையை முன்வைக்க போறீங்க? இன்றைய தேதியில் எந்த பிரச்சனையை வைத்து மக்கள் வாக்களிக்க போறாங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அருமையாக செயல்பட்டு அனைத்து தொகுதியிலும் வெல்லும். 21 சட்டமன்ற தொகுதியிலே சேர்த்து சொல்றேன். தேர்தலில் ஒன்றும் புதுசா ஒன்றும் பேச போறதில்லை. ஏற்கனவே நடந்த நிகழ்வு தான். தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது. அது காங்கிரஸாலேயும் வஞ்சிக்கப்பட்டது, இப்ப இருக்க பிஜேபியாலேயும் வஞ்சிக்கப்பட்டது. அதை முன்வைத்து தேர்தலை பேஸ் பண்ணும், ஜெயிப்பு, வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஓர் அம்சமா, இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது நீங்க ஏற்கனவே அதிமுக உங்களுக்கு போட்டியிட போகிறது. நீங்க தான் பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி, அதில் உங்களுடைய பதவிகள் தான் போயிருக்கு. எனவே தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுன்ற அந்த ஒரு பிராடர் தீம்ல தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு போவீங்களா, அல்லது வேறு விஷயங்களையும் இந்த தேர்தல் பரப்புரையில எடுத்துக்கொள்வீங்களா? தேர்தல் தனிப்பட்ட நபருக்காக இல்லை சார். ஒரு தேர்தலானது தமிழ்நாடு எப்படி பிஜேபியால் வஞ்சிக்கப்பட்டது,
சட்டமன்ற தேர்தல் ஓட்டு கேட்கும் போது இந்த அரசாங்கம், எடப்பாடி அரசாங்கம் மக்களுக்கு எவ்வளவு துரோகத்தை செய்தது, எவ்வளவு வந்து இந்த 10 வழி சாலை என்ற பேர்ல பல சூழல்ல பல பிரச்சனைகளை எடப்பாடி அரசு மக்களை வந்து மக்களாவே மதிக்கல. அந்த பாதுகாப்பு அம்மா இருக்கும்போது இந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல. மத்திய அரசாங்கம் எந்த திட்டத்தா இருந்தாலும் இவங்க ரெட் கார்பெட் விரிச்சு அதை உள்ள வரவேற்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு கேலி கூத்தான விஷயம். தமிழ்நாடு மக்கள் வந்து இதை விரும்ப மாட்டாங்க. தமிழக மக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரு கேலி கூத்து, அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வையிலிருந்து இந்த தேர்தலை அணுக போறதா சொல்றீங்க. விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி திரு வெற்றிவேல். தமிழ்நாட்டில் தேர்தல் களங்கள் இதுவரையிலும் வந்து இன்னமும் அவகாசம் இருக்கு அப்படின்றதுனால ஒரு அர்ஜென்சி பார்ட்டிஸ் மத்திய தேர்தல் கட்சிகளுக்கு மத்தியில் இல்லாமல் இருந்தது. இப்போது வேக வேகமாக தொகுதி பங்கீட்டை, கூட்டணியை நிறைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. விவரமறிந்தவர்கள் சொல்வது இதில் ஒன்றுமே இல்லை. திமுக அணி, அதிமுக அணி இரண்டிலும் தொகுதி பங்கீடும் முறிவடைந்து விட்டது. பாமகவுக்கான தொகுதி, பாஜகவுக்கான தொகுதி, அதே போல் தேமுதிகவுக்கான தொகுதி, இந்த இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், என்ஆர் காங்கிரஸ் இவர்களுக்கான தொகுதிகள் யாவும் முடிவு செய்யப்பட்டு விட்டன. இந்த அறிவிப்பு வந்தால் இன்னும் ஒரு நாளில் எல்லாவற்றையுமே அறிவித்து